ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டில இருந்தா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் 2020-24. ஓகேங்களா? ஜாப் டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஃபெல்லோக்கான ஜாப் போஸ்டிங். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 இருக்கு. இது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு தான். ஓகேங்களா? இதுக்கான போஸ்டிங்ஸ் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை தான். இதுக்கான ஸ்டார்டிங் டேட் எப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 07/8/2024. ஓகேங்களா? இந்த பொசிஷன்ஸ்க்கான லாஸ்ட் டேட் எப்ப அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 16/8/2024 5 மணிக்கு வர டெட்லைன் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது பத்தி முழு இன்ஃபர்மேஷன் நான் வந்து பிடிஎஃப்ல கவர் பண்ண போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி முடிக்க பாருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் போஸ்டிங்ஸ் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டீச்சர் ஃபுல்லா டெம்பரரியா தான் இப்போ வந்து எடுக்கிறாங்க போஸ்டிங்ஸ். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் பை அண்ணா யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? இது வந்து என்னென்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் பிஇ பிடெக் படிச்சவங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா எம்இ எம்டெக் படிச்சவங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். அது மாதிரி பிஇ பிடெக் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம்இ எம்டெக் படிச்சவங்க மேனுஃபேக்சரிங், ப்ராடக்ட், கம்ப்யூட்டர் இன்டெகிரேஷன், மேனுஃபேக்சரிங், ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் இந்த போஸ்டிங்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா பிஇ பிடெக் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம்இ எம்டெக் பாத்தீங்கன்னா மெடிக்கல், எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஓகேங்களா? மொத்தமா பாத்தீங்கன்னா 7 ஓப்பனிங்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 4 எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பிஇ பிடெக் எம்இ எம்டெக், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஇ பிடெக் எம்இ எம்டெக். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஆல்ரெடி 7 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்ப 2 போஸ்டிங்ஸ் எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு கவர் பண்ணி பார்த்துடலாம். மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா 3, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா 4, மொத்தமா பாத்தீங்கன்னா 7 இருக்கு. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான அபிஷியல் வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுக்கான செலக்ஷன்ஸ் ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் வந்து கேண்டிடேட் நீங்க வந்து அப்ளை பண்றீங்களா, த்ரூ அவுட் வந்து மெயில் மூலியமாவோ அல்லது போன் மூலியமாவோ உங்களுக்கு வந்து கால்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? இதுக்கான கேண்டிடேட் அட்டன் பண்றதுக்கான கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா ரைட்டிங் டெஸ்ட், அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் மூலமா தான் கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்க. கேண்டிடேட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்றவங்க பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் மெயில்லயோ அல்லது போன் கால் மூலியமா உங்களுக்கு வந்து கால் லெட்டர் கண்டிப்பா வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அது நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்றதுக்கான கேண்டிடேட்கான சம்பளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? மந்த்லி சேலரி 25,000 ரூபாய். இது வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ்ட் இருக்கிற 3 மந்த்ஸ் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இதா கன்சிடர் ஆகும். இதுக்கான அப்ளிகேஷன் டீடைல் த்ரூ அவுட் ஆன்லைன் தான் அப்ளை பண்ணோம். அதுக்கான டெட்லைன் வந்து பாத்தீங்கன்னா 16/8/2024. ஓகேங்களா? இதுக்கான அபிஷியல் வெப்சைட் லிங்க் இங்க வந்து இருக்கு. இந்த லிங்க் செக் பண்ணி பாருங்க. 5 மணிக்கோட டெட்லைன் வந்து முடிய போகுது. மறக்காம இந்த அப்ளிகேஷனை நீங்க வந்து இது பண்ணுங்க. ஓகேங்களா? இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த லிங்க் தான். உங்களுக்கு நான் கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்றேன். அப்படி வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனல் இதுதான், இந்த பிடிஎஃப்கான மொத்த டாக்குமெண்ட் இதுதான். ஓகேங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில வெளியிட்டிருக்கான போஸ்டிங்ஸ் தான். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு நான் பிடிஎஃப் வந்து ஷேர் பண்றேன். நம்ம சேனல் முடிஞ்சோன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் கண்டிப்பா இன்னைக்கு எங்களுக்கு வந்து தேவை. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.